அபுதாபி வந்தால் எந்த டூரிஸ்ட்டும் இந்த இடத்த பார்க்காம போக மாட்டாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மசூதி இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அபுதாபி கிராண்ட் மாஸ்க். ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு இடம், மிக பிரம்மாண்டமான இடம். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கே தொழுகை பண்ணக்கூடிய வசதி இருக்குது. கார் பார்க்கிங்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மசூதியை சுற்றிலும் தோட்டம் நிறைய இருக்கும், புல்வெளி நிறைய இருக்கும். ஸோ டூரிஸ்ட் இங்கே வந்து மசூதியை சுற்றி பார்த்துட்டு வெளியில் அந்த கார்டனில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த மசூதிக்குள்ளே வர பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அவங்க கட்டாயம் அபாயா, அந்த கருப்பு உடை அணிவாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் புர்கான்னு சொல்லுவோம், அதை கண்டிப்பாக அணிஞ்சிக்கிட்டு வரணும். ஜென்ஸ் நீங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸில் வரலாம், பட் டிஷர்ட்டு, ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்ஸு அதெல்லாம் போடக்கூடாது. மற்றபடி உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதுவும் சன் செட் ஆனதுக்கப்புறம் கோல்டு கலரில் அந்த லைட்டெல்லாம் போடுவாங்க. ப்ளூ லைட்ஸ் அண்ட் கோல்டு கலர் லைட்லாம் போடுவாங்க. இப்படி ஜொலிக்கும். இப்போ பார்க்குறதுலே அந்த கோல்டு லைட் ஒரு பக்கம் கோல்டில் இருக்கும், இன்னொரு பக்கம் ப்ளூ லைட்டாக இருக்கும். இந்த ஷேடில் இந்த மாஸ்க்கை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ எப்போவுமே கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் அமீரகம், அதாவது யுஏஇ வந்தால் துபாயில் சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த அபுதாபி கிராண்ட் மாஸ்க்கையும் நீங்கள் விசிட் பண்ணணும். ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த சின்ன பையன் அந்த மாஸ்க்குள்ளே ஓடி அழகாக விளையாடிட்டு இருக்கான். பாருங்கள், தரையெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. முழுக்க இது மார்பிள்ஸ், இந்த மார்பிள் ஸ்டோனால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 3-4 வேளை அங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 5 வேளையும் கரெக்டாக தொழுகை நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாஸ்க்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த முறை அபுதாபி வந்தால் கட்டாயம் இந்த மாஸ்க்கை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல மெமரி கொடுக்கும். நன்றி.